இப்போ விசில் சின்னம் தாவேகாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல விசிலுக்கு அலோவ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. எப்போ இப்போ அறிவிச்சது எப்படி பாக்குறீங்க? இந்த கவர்மெண்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல பயமா இருக்கு. அது மட்டும் ஒரு ஆணித்தனமா சொல்லுவேன். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இந்த விசிலுக்கு தடை இல்லாம ஒரு விசில் இருந்தது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விசில் சின்ன அறிவிச்ச உடனே ஒரு சேப்பாக்கம் மைதானத்துல ஒரு என்ஜாய்மெண்டா போய் என்ஜாய் பண்றது, கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதா மக்கள் ஆர்வத்தோட போவாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தடை பண்றது முற்றிலும் கண்டிக்கத்தக்கான ஒரு விஷயமா நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா இது வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு நாட்டிலும் இந்த அநியாயம் நடக்காது. தமிழ்நாட்டில் இந்த அநியாயம் நடக்குது. கண்டிப்பா விரைவில் ஆட்சி மாற்றம் நடக்கும். தமிழக வெற்றிகள் ஆட்சி கட்டில் ஏறுவார்கள். சரி, இப்ப தொடர்ந்து பிசிசிஐ தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் பாத்தீங்கன்னா நாங்க அது தடை விதிக்கல, போலீசாரால விதிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது விசில் சின்னத்தை அங்க எடுத்து போற தடை விதிக்கிறது மூலியமா அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க தமிழக வெற்றிகளை பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் சொல்ல வரும். ஏன்னா இன்னைக்கு நீங்க இங்க வேணா விசில் அடிச்சு தடுக்கலாம். ஆனா இதுல விசில் அடிக்கிறது யாராலும் தடுக்க முடியாதுன்னு ஆணித்தனமா சொல்லுவேன். ஏன்னா விசில்ன்றது யாரு வேணா கையில அடிக்கலாம், விசில எடுத்து அடிக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது இந்த விசில தடை பண்றாங்க. இது ஒரு அக்யூஸ்ட் மாதிரி எல்லாம் செக் பண்ணி அனுப்புறாங்க. எல்லாருமே ஒரு மேட்ச் பார்க்கணும், ஒரு 2000 3000 டிக்கெட்டை கொடுத்து மேட்ச் பார்க்கறதுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கூட இல்லாத இந்த தமிழ்நாடு ஆகி போச்சு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. அது விரைவில் எங்கள் தளபதி அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறும்போது எல்லாமே மாற்றம் உருவாகும்.